ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து ஆக்சுவலி நான் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இண்டிகேட்டர் வந்து யூஸ் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னா அது தப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சார்ட்டை பற்றி எதுவுமே அனலைசிஸ் தெரியாமல் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் இண்டிகேட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா பை, கீழே வந்துச்சுன்னா செல்லு அப்படின்ற மாதிரி எடுக்கிறது மட்டும் தான் தப்பா ஒழிஞ்சு, நமக்கு வந்து நம்மளோட ஓன் சார்ட் அனலைசிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அது கூட வச்சு இண்டிகேட்டர்ஸையும் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. சரியா? இண்டிகேட்டர்ஸை வந்து எப்போதுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு அதை மட்டுமே வந்து ட்ரேட் டிசிஷனா ஒரு பிளைண்டா வந்து எடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய பார்த்துருப்போம். சில பேர் சொல்லியிருப்பாங்க 200க்கு மேலே போனால் கன்ஃபார்ம் பை, 200 கீழே வந்தால் கன்ஃபார்ம் செல்லு, அந்த மாதிரி 50க்கு மேலே போனால் உடனே பை பண்ணிடு, 20 மேலே போனால் பை பண்ணிடு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறத விட இதை வந்து நம்ம மூணா பிரிச்சுக்கணும். சரியா? எப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கிக்கணும். அதாவது இந்த 200 மினிட் அந்த 200ஓட இஎம்ஐ வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து செக் பண்ணிட்டு வரணும். நம்ம நார்மலாக வந்து எப்போதுமே வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் தான் பண்ணுவோம். நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்போதுமே நம்ம வந்து டேலேருந்து அடுத்து 4 ஹவர், அடுத்து 1 ஹவர், அடுத்து 15 மினிட்ஸ் அப்படி தான் நம்ம வருவோம். இதில் வந்து இந்த 200 இஎம்ஐ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜர் ட்ரெண்ட் எதில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கணும். சரியா? முதல்ல வந்து டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ண போறீங்களா, இல்லை வீக்லி இது பண்ண போறீங்களா, பொசிஷன் ட்ரேட் பண்ண போறீங்களா, ஸ்விங் ட்ரேட் பண்ண போறீங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ட்ராடேனா என்ன சொல்கிறதுன்னா, நான் காலையில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து 3 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எது எது அப்படின்னா, நீங்கள் வந்து 4 ஹவர் ப்ளஸ்ஸு 30 மினிட்ஸ் இல்லைனா 50 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸு 30 மினிட்ஸு ப்ளஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்காக, 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்காக இந்த 3 டைம் ஃப்ரேம் பார்த்தா போதும். 4 ஹவர் 30 மினிட்ஸ் இல்லைனா 50 மினிட்ஸு, அப்படி இல்லைனா இந்த இது வந்து 5 மினிட்ஸ். சரியா? இந்த 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டைம் ஃப்ரேம் எதுக்காக அப்படின்னா, இன்ட்ராடே மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற லெவலில் உங்களுக்கு தேவையில்லை. இன்ட்ராடேல வந்து 4 ஹவர் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, டைரக்ஷன் எந்த பக்கம் போகுதுன்றதுக்காக பார்க்கணும். இது வந்து டைரக்ஷன். சரியா? அடுத்து 30 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து ஏதாவது புல் பேக் பண்ணுதா, இல்லை இந்த இடத்த உடைச்சிட்டு மேலே போதா அப்படின்றத பார்க்கறதுக்கு. சரியா? 30 மினிட்ஸ் வந்து புல் பேக் ஜோனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 5 மினிட்ஸை வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சிம்பிள். 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஹவர் வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்க்கறதுக்காக வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் இல்லை 50 மினிட்ஸ் வந்து அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இந்த 4 ஹவர் டைரக்ஷன் பையா இருந்தால் இது பையிலே திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே போதா, இல்லை வந்து குறைச்சிட்டு கீழே வருதா அப்படின்றத பார்க்கறதுக்காக புல் பேக்கை இங்கே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸை வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எந்த இடத்த வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, அந்த 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸில் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் கூட ஒத்து போனால், இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பையில் இருக்குது அப்படின்னா, இதுவும் வந்து நமக்கு பை சிக்னல் இந்த இடத்துல வந்தோன்னா திரும்பிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பை எடுக்கலாம். அப்படி அதை தாண்டி உடச்சி கீழே போச்சுன்னா நம்ம செல் எடுத்துட வேண்டியதான். சரியா? இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஹையர் டைம் ஃப்ரேம் கூட ஒத்து போகிற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதான். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து எப்போதுமே வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எகென்ஸ்டாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இதே வந்து நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட், அதாவது ஸ்விங் ட்ரேட்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்விங் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இங்கே ஆரம்பிச்சு இப்படி ஒரு ஸ்விங் இது வர வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுவேன். இங்கே ஆரம்பிச்சதுன்னா இது திரும்ப கீழே வர வரைக்கும், இதுக்கு பாதி உடஞ்சி கீழே வர வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். என்னென்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து டைரக்ஷனுக்காகவும், வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து டைரக்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சரி, டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம புல் பேக் ஆகுதா, இல்லை வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். 4 ஹவர் வந்து நம்ம வந்து என்ட்ரிக்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து 3 நாள், ஒரு வாரம் அப்படிலாம் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3 டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். சரியா? இதில் வந்து பெரிய டைம் ஃப்ரேமு டைரக்ஷனுக்காக, டே டைம் ஃப்ரேம் வந்து அந்த இடத்துக்கிட்ட என்ன ரியாக்ஷன் பண்ணுது, இதை பொறுத்து தான் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாமா வேணாமட்டு டிசைட் பண்ணுறது. இந்த டைம் ஃப்ரேம் மிடில் இருக்கிற டைம் ஃப்ரேம் பொறுத்து தான் நீங்கள் வந்து உள்ள என்ட்ரு ஆகணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. அடுத்த 4 ஹவரில் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு நாட்களுக்கெல்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இன்ட்ராடே தான் பண்ணுவோம். ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸ்கேல்பிங்க்கும் செட்டப் இருக்குது. பட் ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப ஆபத்து. நிறைய ஃபேக் பிரேக் அவுட் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 4 ஹவரை வந்து டைரக்ஷனுக்காகவும், 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸை வந்து அந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து புல் பேக் ஆகுதா, இல்லை அப்படியே கண்டினியூ ஆகுதா, என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற கன்ஃபர்மேஷன் இங்கே தான் எடுக்கணும். என்ட்ராக போகிறத இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்.
இது ஓகே அப்படின்னா, இது 2 டைம் ஃப்ரேம் ஓகே அப்படின்னா 5 மினிட்ஸ்ல போயிட்டு என்ட்ரி எடுத்துட வேண்டியதான். சரியா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். மொதல் கான்செப்ட் 3 டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிப்போம். 4 ஹவர், 15 மினிட்ஸு, 5 மினிட்ஸ். சரியா? 3 சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்க நீங்கள் வரைய வேண்டிய இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து 4 வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது க்ரீனில் இருக்கிறது வந்து 20 இஎம்ஏ, அடுத்து வந்து கிரேல இருக்கிறது வந்து 50 இஎம்ஏ, இது வந்து ஆரஞ்சு வந்து 100 இஎம்ஏ, ரெட் வந்து 200. நீங்கள் வந்து இந்த 100லாம் வரையணுமான்னா தேவையில்ல, 3 டைம் ஃப்ரேம் போதும். எனக்கு தெரிஞ்சு 20, 50 இஎம்ஏ, 200 இஎம்ஏ இது 3மே போதும். இது 4 வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக வரைஞ்சிருக்கேன். சரியா? இது நான் செட்டப்பான இண்டிகேட்டராக எடுத்ததுனால நீங்கள் இல்லைனா இதில் போயிட்டு இண்டிகேட்டர் டேப்ல போயிட்டு நீங்கள் இஎம்ஐன்னு சொல்லி டைப் பண்ணி 20, 50 அந்த 200 போட்டிங்கனாலே இந்த நிறைய இண்டிகேட்டர்ஸ் வரும். நீங்கள் அதையே செட்டாகவே எடுத்து ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் தனியாக வரையணும்னு அவசியம் இல்லை. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் செட்டாகவே அதுவே இருக்கும். நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ முதல்ல வந்து எடுத்தோடனே நம்ம இண்டிகேட்டர் பார்க்கக்கூடாது. நம்ம அனாலிசிஸ் படி ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு. இப்போ கோல்டு சார்ட்ல இருக்கிறோம். கோல்டு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து கண்டினியூ பை மட்டும்தான். செல்லுக்கான வேலையை வந்து இன்னும் ஒரு ரியாக்ஷனே காட்டல. சரியா? ஃபுல்லாகவே பைல தான் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து ஒரு 150 பாயிண்ட் போயிட்டு திரும்ப ஒரு அதே இதை வந்து 150 பாயிண்ட் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு இருக்கு. சரியா? நேற்று 4989 ஆரம்பிச்சு 5110 சம்திங் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 4991 இதோ வரைக்கும் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு நேற்று போன வேகத்துல திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இன்னைக்கு காலையில 5008 இருந்தது. இப்போ 5075, 73 வரைக்கும் போயிட்டு இருச்சு. சரியா? மேல போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு புல் பேக் தான் இருக்குது, ஒரு பிரீத் தான் இருக்குது. இது வந்து இன்னும் ட்ரெண்டு மாறுதுன்னு அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட 4600 உடைச்சு 4400 இதெல்லாம் உடைச்சு வந்தாதான் ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும், இப்படி மேல வந்துட்டு கீழே போனாலும் இங்க நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் செல் மட்டும்தான். இது எல்லாமே பை மட்டும்தான். சரியா? இதை உடைச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா கீழே போனாதான் இது வந்து செல்லு. அது வரைக்கும் கோல்டுல செல்லு எதிர்பார்க்க தேவையில்ல. சரியா? அடுத்து 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ல பாருங்க. 4 ஹவர்லயும் வந்து ஒரு நல்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. சரியா? இங்கேருந்து வந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துக்கிட்ட அந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு, திரும்ப இந்த ஹையை உடைச்சிட்டு போகும்போது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா மேலே போயிருக்கு, திரும்ப அந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு, இங்கேருந்து போயிருக்கு. வெள்ளிக்கிழமை கேப்பை போட ஓப்பன் ஆயிருக்கு. திங்கக்கிழமை நேற்று கேப்பை போட ஓப்பன் ஆயிட்டு திரும்ப அந்த இடத்துல அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிட்டு நேற்று நியூயார்க் செஷன் வந்து அதை ஃபில்லப் பண்ணிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் கரெக்டாக மேலே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. எந்த லிக்விடிட்டியும் விட்டுட்டு போல, எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டு இப்போ இங்கே மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இப்போ என்ன பண்ண போகுது, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகுமா? நமக்கு வந்து பை ட்ரெண்ட்னு தெரிஞ்சிருச்சு, பை மட்டும் தான் நம்ம என்டர் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. பட் வந்து இந்த இடத்துல வாங்கலாமா வேணாமான்றதை எப்படி டிசைட் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம இந்த இஎம்ஐ கன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு இதுவாக எடுத்துக்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, எப்படி போகுதுன்றது முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன், அதாவது என்ட்ரி எடுக்கும்போது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான். நம்ம பண்றது ரைட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மட்டும் தான் நம்ம இஎம்ஐ வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம பிளைண்டா அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது போறது கிடையாது. சரியா? எப்போதுமே இண்டிகேட்டர்ஸை வந்து நம்மளோட டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடிஞ்சு சும்மா வந்து மேலே போனால் பை கீழே போனால் சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் 3 இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இஎம்ஐ வந்து இப்போ ஒரு இஎம்ஐ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இப்போ நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, பிடிசியில் ட்ரேட் பண்ணுறீங்க, மற்ற இன்னொரு பேரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பேருமே வந்து ஒரே மாதிரி ஒரே இடத்துல இதுவாகணும், ரீட்ரேஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ கோல்டு வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். மார்னிங் வந்து ஏஷியா செஷனில் இல்லை லண்டன் செஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னா 20 இஎம்ஏ வந்து ஒரு அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி போகும். இதே வந்து நியூயார்க் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து 50 இஎம்ஐல தான் வந்து ரீட்டர்ஸ் மோஸ்ட்லி நடக்கும். 20 இஎம்ஐல ரீட்டர்ஸ் நடக்காது. அதே போல் பிடிசி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வொலாட்டிலிட்டியான பேரு, உங்களுக்கே தெரியும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 50 இஎம்ஐல தான் வந்து ரீட்டர்ஸ் எடுக்கும், புல் பேக் எடுக்கும். 20 இஎம்ஐ அது ரெஸ்பெக்ட் பண்ணாது. சம்டைம் ஏஷியா செஷனில் 20 இஎம்ஐயோட ரெஸ்பெக்ட் பண்ணி போனாலும் போகலாம்.
சரியா? ஸோ வந்து எப்போதுமே பிளைண்டா வந்து 20 EMA வந்தாலே ட்ரேடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தச்சானாலே ட்ரேடுன்னு இருக்கக்கூடாது. நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றீங்க, பிளஸ் வந்து இந்த கேண்டில்ஸ் உருவாகிற கேண்டில் வந்து நார்மலா சின்ன சின்ன கேண்டிலா உருவாகுதா, இல்ல மாதிரி இன்ஸ்டியூஷன் கேண்டிலா உருவாகுதா அப்படின்றத பார்க்கணும். இது மாதிரி இன்ஸ்டியூஷன் கேண்டில் உருவாகும் போது நீங்க வந்து 50 மினிட்ஸ், அதாவது 50 EMA மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க நார்மலா ட்ரேட் வந்து ரொம்ப சாப்பியா போயிட்டு இருக்கு, சின்னதா வந்து அந்த இடத்த விட்டு நகரல அப்படின்ற இந்த மாதிரி இடத்துல வந்து 20 EMA வந்ததுன்னா அதுல என்ட்ரி கிடைச்சதுன்னா அதுல எடுக்கிறது நல்லது. சரியா? இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதே போல காமனா ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கிட்டு ஒரே டைம் ஃப்ரேம்ல எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒரே மாதிரி ரிஜெக்ட் ஆகணும், ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகணும் அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது. சரியா? முதல்ல இது டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அதாவது வேற எந்தெந்த செஷன்ல இது இந்த எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேருக்கும் தகுந்த மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இஎம்ஐ வந்து எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி 20 EMA வந்து ரீட்ரேஸ் ஆகி போகாது. ஒரு பேருக்கும் தகுந்த மாதிரி சில இது வந்து 50 EMA ரீட்ரேஸ் ஆகும், சில இது 20 EMA ரீட்ரேஸ் ஆகிடும், சில பேர் வந்து 100 EMA தான் வந்து ரீட்ரேஸே ஆகும். சரியா? நீங்க எந்த பேர் வந்து சூஸ் பண்றீங்களோ அந்த பேர்ல வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த டைம் ஃப்ரேம்ல மோஸ்ட்லி வந்து அது வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இப்போ கோல்டும் பிடிசியும் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். கோல்டு வந்து சம்டைம் வந்து மோஸ்ட்லி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்போ 4 ஹவர் இருக்கு அப்படின்னா 4 ஹவர்ல 20 EMA வந்து ரீடெஸ்ட் எடுத்துரும். பிடிசி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 50 EMA தான் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். சரியா? இது வந்து பிடிசியோட அந்த வெலாட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். அது வந்து கொஞ்சம் ஒரு பிரீத் வந்து எடுக்குது அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா 1000 பாயிண்ட் கிட்ட ஆப்போசிட் போயிட்டு திரும்ப தான் வந்து அதோட டைரக்ஷன்ல போகும். 1000 பாயிண்ட் முன்ன பின்ன ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 50 EMA வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா ஒரு ட்ரேடோட ரிவர்ஸ்ல கிடைச்சது அப்படின்னா நீங்க எடுக்கிறது ரொம்ப சேஃப். அது போல ஒரு பேருக்கும் ஒரு மாதிரி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேர்ல ட்ரேட் பண்றீங்களோ அதை பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ வந்து நம்ம 1 ஹவர்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு திரும்ப வந்து பை தான் போக போகுது. இப்போ வந்து நமக்கு தெரிய வேண்டியது இங்கேருந்து இன்னும் கண்டினியூ ஆகி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுமா, இல்லை இதை உடச்சி மேலே போகுமா, இது ரெண்டும் தெரியணும். சரியா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றது? நமக்கு பை ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. இந்த பை ட்ரெண்டு இந்த போயிட்டு இங்கோட முடிஞ்சிருமா இல்லை இங்கேருந்து மேலே போகுமா நமக்கு தெரியாது. ஸோ வந்து இங்கே வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாருங்க. இங்க இருக்கிற லிக்விடிட்டி இந்த இடத்துக்கிட்ட இது வந்து ஆல்ரெடி எடுத்துருச்சு. சரியா? இங்க இருக்க லிக்விடிட்டியும் இங்க வரைக்கும் விற்க வந்துச்சு, இங்க வரைக்கும் விற்க வச்சு இது எடுத்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. சரியா? இப்போ நமக்கு எங்க வந்து இதுபடி ஃபேர் வேல்யூ இது இருக்கு, ஆர்டர் பிளாக் இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட இன்னும் எம்டியா இருக்கு, இந்த இடத்துல எடுக்காம இருக்கு. சரியா? ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இங்க வரைக்கும் போயிட்டு இதை எடுத்துட்டு திரும்ப இப்படி ரீட்ரேஸ் ஆகி வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. சரியா? ஸோ இப்போ எந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகும், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகலாமா வேணாமான்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வந்து நமக்கு இந்த இஎம்ஐ ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? இப்போ வந்து நம்ம 4 ஹவர் படி என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். 4 ஹவர் படி நமக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன், இது வந்து இது 200 EMA, இது வந்து 100, இது 50, இது 20. ஸோ எல்லா இஎம்ஐக்கும் மேலேயும் வந்து ட்ரேடு போயிட்டு இருக்கு, அபோவ்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது கன்ஃபர்மேஷன் 100% வந்து கன்ஃபார்ம் பை. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு பை ட்ரெண்டு முடிவாயிடுச்சு. 4 ஹவர்ல நம்ம டைரக்ஷன்ல வந்து பை ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நேராக வந்து 30 மினிட்ஸ் டைம், இல்லை 50 மினிட்ஸ் டைம், இல்லை 30 மினிட்ஸ், ரெண்டுல ஏதோ உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை பார்த்துக்கோங்க. நான் 50 மினிட்ஸ் வச்சிருக்கேன் இப்போ. சரியா? 50 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இந்த கிரே கலர்ல இருக்கிறது வந்து 50 EMA ஆவரேஜ், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து 20. சரியா? அந்த இது 50, இது வந்து 100. ஓகேவா? 50 மினிட்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அபோவ்ல பைல தான் இருக்கு, 50 மினிட்ஸ்லயும் பைல தான் இருக்கு. சரியா? கரெக்டா வந்து பிரைஸ் இங்கேருந்து வந்துச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட வீக்கு மட்டும் தான் வச்சு இந்த 50 EMA 20 EMA கிராஷ் பண்ணி போல வீக்கு மட்டும் வச்சுட்டு திரும்ப அப்படியே ஃபாலோ பண்ணி மேலே போயிடுச்சு. திரும்ப வரும்போது இது வந்து 50க்கும் 20க்கும் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல திரும்ப மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கிட்டே வந்து இதுவாகிட்டு ரீட்ரேஸ் எடுத்துட்டு கரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போனால் வெயிட் பண்ணுங்க, இல்லை பை பண்ணாதீங்க. திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுக்கட்டும். எந்த இடத்துக்கிட்ட ரீட்ரேஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. சரி, சப்போஸ் இங்கே வந்தது அப்படின்னா
இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ப்ரைஸ் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது, இந்த இடத்துக்கிட்ட இருந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்க. இங்கேருந்து திரும்புற மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா சிக்னல் கொடுத்து இது மாதிரி விக்க வச்சுட்டு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா, வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி இதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம், பை ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேபி எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகி மேலே போகலான்றது நமக்கு தெரியும். ஸோ இது எங்கேருந்து போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த இஎம்ஐவை வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து 20 இஎம்ஐ வந்து பெஸ்ட்டு. நார்மலாக ஸ்கால்பிங் ஓகே. 50 இஎம்ஐல வரும்போது இந்த 50 இஎம்ஐல இருக்குல்ல, 50 இஎம்ஐல வந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன விக் வச்சுட்டு ரீட்ரேஸ் ஆகி திரும்ப மேலே போகுது அப்படின்னா அப்படின்ற பட்சத்தில் இந்த வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையா நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இதை இப்போ என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா இப்போ 50 இஎம்ஐல வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு ஓகேவா, இங்கே விக் வச்சுட்டு திரும்ப மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த விக்கோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு அடுத்த ஹை ஏதாவது முன்னாடி இருக்க ஹையை வந்து டேக் ப்ராஃபிட். இப்போ 5100 வரைக்கும் போயிருந்ததா, 5110, அந்த 5100 இல்லை 5110 வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். இஎம்ஐ வந்து இப்படி தான் வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸில் யூஸ் பண்ணிக்கணும். வெறும் 3 இஎம்ஐ கோடு போட்டுக்கிட்டு நம்ம வந்து பைய செல் அப்படின்ற மாதிரி விளையாடக்கூடாது. ரெண்டாவது, வெறும் இஎம்ஐ வச்சு பிளைண்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்மளோட ட்ரேடோட கன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக மட்டும் தான் வந்து இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணணும். சரியா, இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா, பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேம்ல எதுல வந்து இது பண்ணுது கரெக்டா வந்து ரியாக்ட் ஆகுது. இப்போ வந்து நான் பாருங்க, ஒரு 36னா 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா. 30 மினிட்ஸ்ல வந்து 50 மினிட்ஸை விட 30 மினிட்ஸ் வந்து அக்யூரேட்டா வந்து 20 எம்ஐல வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. சரியா, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் ட்ரேடோட கேண்டில்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணுதா இல்லை நார்மல் கேண்டில் ட்ரேட் ஆகுதா அப்படின்றத பொறுத்தும் வந்து இந்த 20 எம்ஐலேருந்து ரீட்ரேஸ் ஆகிறதும் 50 எம்ஐலேருந்து ரீட்ரேஸ் ஆகிறதும் மாறுபடும். சரியா, பாருங்க, கோல்டு வந்து இப்போ ஏஷியன் ட்ரேட்ல இருக்கு, அதனால வந்து அழகா இந்த 20 எம்ஐக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க வந்தோடனே இங்க வந்ததுன்னா திரும்ப ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப இங்க வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப மூணு வாட்டி இங்க வந்திருக்கு, 3 வாட்டியுமே இந்த இடத்துல வந்தோடனே ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே போகுது. ஸோ வந்து 20 எம்ஐ வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க இந்த 3 ட்ரேட் 5062லேருந்து 3 வாட்டி எடுத்திருந்தீங்கன்னா கூட 5075 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணிருக்கலாம். சரியா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போலதான் ட்ரேடு வந்து திரும்ப வரும். திரும்ப வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க இருந்து ஒரு செல்லு வந்து நல்ல ஒரு இதுவா நடக்கல, ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப வாட்டி 3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த வாட்டி வந்ததுன்னா கீழே வந்ததுன்னா அடுத்த 50 இஎம்ஐ வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த 100 இஎம்ஐ வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, இங்க வந்துட்டு திரும்ப ஒரு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரேடை வந்து பார்த்து இந்த இடத்துக்கிட்ட என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா இங்க திரும்பிட்டு ஒரு விக் வச்சுட்டு ஒரு என்கல்ஃபிங் கேண்டிலோ இல்லை வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு விக் மட்டும் வச்சுட்டு திரும்ப மேலே அப்படி க்ளோஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ட்ரேட் எடுங்க. இல்லைன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. திரும்ப வந்து ஒரு 5000 வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு இதை வந்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனை தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு இதை மட்டும் வச்சு ட்ரேட் அட்வைஸாக எடுக்கக்கூடாது. சரியா, ட்ரேடோட சிக்னல் மாதிரி எடுக்கக்கூடாது. எப்போதுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பண்றது சரியா இல்லையா அப்படின்றத ஒரு டபுள் செக் பண்ற மாதிரி தான் எடுக்கணும் அழிஞ்சு அதை வந்து எக்ஸாக்டா ஒரு ட்ரேட் டெசிஷனா வந்து மேக் பண்ணக்கூடாது. இதே போலதான் உங்களுக்கு ஃபிபொனாச்சியும் அப்படிதான். ஃபிபொனாச்சி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தெரியலன்னா நான் அதை பத்தி இன்னொரு வீடியோ கூட நான் தெளிவா போடுறேன் அப்புறம். சரியா, ஃபிபொனாச்சியும் ஒரு நல்ல டூல். சரியா, அடுத்து எந்த இடத்துக்கிட்ட ரீட்ரேஸ் ஆகும் என்னன்றத நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு சிக்னல் கொடுக்கும் எப்போதுமே. ஓகே, ஃபிப் லெவல் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓகே, ஃபிப் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1 ஹவரில் ஒரு ஸ்விங்கை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சரியா, ரொம்ப கம்மியாக இருக்கு வேணா. இப்போ இந்த ஸ்விங்கை வந்து இங்கேருந்து ஒரு ஸ்விங் ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிருக்கு, அடுத்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இப்படி ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு பெருசாக எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது என்ன ஆயிருக்குன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 50க்கு கீழே வந்து உடச்சிட்டு 61 வரைக்கும் வர ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு 60 லெவலில் வந்து ஒரு 58 59 50க்கு மேலே பாதி ஜோனு கீழே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துட்டு
உடனே வந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு கேப்பை நேற்று மார்னிங் வந்து கேப்பை ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக வேகமாக வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு ப்ரைஸ் உடனே ரிஜெக்ட் ஆகி உடனே ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிட்டு திரும்ப இங்கே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு அழகாக ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி மேலே போயிருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து நமக்கு 100 லெவல் இருக்கு. இங்கேருந்து வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நமக்கு 5028 ஃபர்ஸ்ட் ஜோனு. கரெக்டாக பாருங்க, அந்த 5028 பக்கத்துலேயே வந்து 50 EMA ரீட்ரேஸ் இருக்கு. சரியா? அந்த இடத்துக்கிட்ட. சரியா? இந்த 50 EMA ரீட்ரேஸ் ஜோனு ப்ளஸ் வந்து இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்து 38. இது ரெண்டையும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த 50லேருந்து திரும்ப வந்து இந்த 50க்கு வந்ததுன்னா இங்கே வரைக்கும் வந்தது அப்படின்னா மேபி இந்த 50 வரைக்கும் வந்துட்டு கூட இங்கே விக் வச்சுட்டு திரும்ப வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. 50 ஜோனுன்றது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ வந்து இந்த 5000 ஜோனு 5000ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகரு. ஸோ இங்கேருந்து வந்து திரும்பவும் ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 5028 ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ப்ளஸ் வந்து ஃபிபனாச்சி லெவலும் ஓகே ஆகுது. ப்ளஸ் இஎம்ஏவும் வந்து கரெக்டாக சிக்னல் கொடுக்குது வர பட்சத்தில் இஎம்ஏவும் வந்து கரெக்டாக சிக்னல் கொடுக்குதான் பாருங்க. ரெண்டு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு கேண்டில்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த இடத்துக்கிட்ட விக் வச்சுட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்க. மேலே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு பை எடுத்து பக்கத்துலேயே இந்த 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 கேண்டிலோட க்ளோஸ் விக்கோட லோவை வந்து எஸ்எல்லாக வச்சு அடுத்த ஹையை வந்து லாஸ்ட் ஹையை வந்து டேக் ப்ராஃபிட்டாக வந்து வச்சு ட்ரேட் எடுங்க. இப்படி தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். மற்ற டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை தான் யூஸ் பண்ண முடிஞ்சு நம்ம பேசிக்ஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நாலேஜ் ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவசியமாக எல்லாமே பேர் தெரியணும் நிறைய வந்து இதெல்லாம் தெரியணுமோ அவசியம் கிடையாது. நீங்கள் நம்ம ஸ்ட்ரக்சரை நம்ம வீடியோஸை நிறைய பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். வெறும் சிம்பிள் தான். அதாவது பணம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. இந்த மாதிரி பெரிய கேண்டில் இருக்கா, இந்த இடத்துக்கிட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த விக் வச்சு வெட்டலையா, இங்கே எதுவும் எடுக்கலையா, இந்த இடத்துல சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். ப்ரைஸ் எங்கே போனாலும் திரும்ப இந்த இடத்துக்கு வரணும். இப்போ இங்கே எடுத்துருச்சுன்னா அடுத்து இங்கே மேலே எங்கே பணம் இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னும் பணம் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்தை நோக்கி போவோம். இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இடத்த நோக்கி போவோம். இங்கே முடிச்சிருச்சு அப்படின்னா ஒன்று மேலே புதுசாக இடத்துக்கு போகணும், இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற எங்கேயாவது ஒரு ஜோனுக்கு வரணும். அப்படி பணம் எங்கே இருக்கோ அதை நோக்கி போயிட்டே இருக்கும். நம்ம வீடியோஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வீடியோ 5 வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் திரும்ப ஒரே விஷயத்தை தான் வந்து டீப்பாக அதே தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டு அப்புறம் வந்து என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டவுட் வரும். சரி இப்போ வந்து பை ட்ரெண்ட்ல இருக்குது, சரி புரியுது. இப்போ நம்ம இந்த இடத்துல செல் எடுக்கணுமா பை எடுக்கணுமா நமக்கு தெரியலையே அப்படின்ற பட்சத்துக்கு இந்த அடிஷனல் கன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்கால்பிங் மெத்தட் ஒன்று போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும், இஎம்ஏஓ ப்ளஸ் ஃபிபனாச்சியும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி எடுத்துக்க வேண்டியதான். சரி இப்போ ட்ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட 5056 கிட்ட ஒரு 20 EMA வந்து இதுவாயிருக்கு. சரியா? ஸோ வந்து இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல போயிட்டு பாருங்க. தேர்ட்டி மினிட்ஸ்ல 5061க்கு வரும்போது ப்ரைஸ் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. உடனே என்ட்ரி எடுத்துடாதீங்க. வந்துட்டு இந்த மாதிரி விக் வச்சு திரும்ப வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா 50 EMA வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. 50 EMAல ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா 20 EMAவோட 50 EMA வந்து ரொம்ப சேஃப்டி. இங்கே வந்து எடுத்துட்டு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணுங்க. மேபி அடுத்து எது வரைக்கும் போகுது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வச்சு டேக் ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வந்து ட்ரேடு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் வந்து ஃபிபனாச்சி லெவல் ப்ளஸ் இஎம்ஏ இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்தது அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து ஒரு அடிஷ்னலான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் அப்படின்னு அர்த்தம். சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அடிஷ்னல் ஸ்ட்ராங்கான ஜோன் கிடைக்குதோ அவ்வளோக்கு நமக்கு ஒரு சேஃபான என்ட்ரி கிடைக்கும். சரியா? நம்ம எஸ்எல் வந்து அதிகமாக ஹிட் ஆகாது. அந்த மாதிரி ஜோன் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. இல்லை ஏதாவது ஒரு என்ட்ரி தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கால்பிங் தான் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா இந்த இடத்துல 50 EMAல வரும்போது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 பாயிண்டோ 15 பாயிண்டோ மேலே போகலாம், போயிட்டு க்ளோஸ் பண்ணும். திரும்ப கீழே வந்தது அப்படின்னா இங்கே இந்த 50 லெவலுக்கு வரும்போது ப்ரைஸ் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது. ப்ளஸ் வந்து இந்த இஎம்ஐ வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா 50 EMAவோ 20 EMA இங்கே வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் ஃபிபனாச்சி லெவலும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து இந்த பக்கத்தில் எஸ்எல் வச்சு ஒரு டேக் ப்ராஃபிட்டை ட்ரை பண்ணுங்க.
இங்கே வந்து இப்போதைக்கு எதுக்காக வந்து நம்ம 3 டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைரக்ஷன் வந்து 4 ஹவரில் வந்து இப்போ 4 ஹவரில் வந்து டைரக்ஷன் பையில் இருக்குது அப்படின்னா ஒன்லி பை என்ட்ரி வந்தால் மட்டும் தான் எடுக்கணும், செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரியா? ஏன்னா நமக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பையில் இருக்குது. ஸோ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு பேஸ் பண்ணி ஏதாவது என்ட்ரி கிடைச்சா மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ரீட்ரேஸ் ஆகி போகுதா அப்படின்றத பார்த்தா எடுக்கணும். மற்றபடி நம்ம ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு எகென்ஸ்டாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? சரி, ஓகே. பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி பார்க்கணும், என்ன எப்படி 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 மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு, அதிகமாக 20 EMA ரியாக்ட் ஆயிருக்கா இல்லை 50 EMA ரியாக்ட் ஆயிருக்கா, ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்கா, புல் பேக் எங்கே ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. அது போல் டிஃப்ரெண்ட் டைம் செஷனில் டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கும். அதே போல் இப்போ நடக்கிறது எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேண்டில், அதனால வந்து மோஸ்ட்லி வந்து 50-20 EMA உங்களுக்கு ரீட்ரேஸ் ஆகுது. ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சோப்பியாக போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப 50 வரைக்கும் கூட வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 20-50 EMA இதில் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் அதிகமாக வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் செஷனுக்கு தகுந்த மாதிரி எதில் வந்து ரீட்ரேஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் அனாலிசிஸை பண்ணிட்டு ப்ளஸ் வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இந்த இஎம்ஐ மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் வந்து ஃபிபனாச்சி லெவலை வச்சு ஒரு ட்ரேடை வந்து எடுங்க. வித் டைட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கங்க. டேக் ப்ராஃபிட் செட் பண்ணி உங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த கீ லெவல்ஸ்லாம் வந்து முக்கியமான ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நான் வந்து வீடியோஸ் வந்து இதில் டெலிகிராமில் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் கீ லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணி போடுறேன். ப்ளஸ் வந்து இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது, ப்ளஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்று பேசியிருந்தபடி இன்னும் வந்து திரும்ப வந்து ஒரு என்ன சொல்ற ஷட்டவுன் வந்து யூஎஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கு போல. அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அந்த ஷட்டவுன் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியாது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. டாலர் வந்து வீக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. ஸோ அதை வியாழக்கிழமை மோஸ்ட்லி ட்ரேட்டை தவிர்த்துக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. சரியா? புதன்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை நைட்டு ட்ரேட் பண்ணுறத, நாளைக்கு நைட்டு ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சரியா? ஓகே கேஸ், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.